மச்சி. ஏய் மச்சி. மச்சி. சாவி இந்தா மச்சான் சாவி. வீட்டுக்கு போ. திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போகிற சாயங்காலம் நாங்கள் வரோம், சரக்கு அடிக்கிறோம். ஓகே, சாயங்காலம் வா, சரக்கு அடிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஏய் ஒரு நிமிஷம் இரு. இந்தா உனக்கு பேய்னா பயம்னு எனக்கு தெரியும். இந்தா இந்த தகுடு மலையாள மாந்திரிக்கன் மந்திரிச்சு கொடுத்த தகுடு. இதை நீ வச்சுக்கோ. எந்த பேயும் உங்ககிட்ட வராது. அவ்வளோதான், புரியுதா? பயப்படவே பயப்படாத, தைரியமாக இரு. போடா. சூப்பர் மச்சி. டேய் டேய், உன் ஆராய்ச்சிக்கு அவன் தான் கிடச்சானடா. நீ கண்டிப்பாக பேயை பார்க்குறோம். நாடா. மச்சி இங்கே பாடுறா காமெடியை. பார்த்தேன், பரவாயில்ல, எலிப்பூடு. செருப்பு, தொடப்பம், கையில் எலுமிச்சம்பளம். டேய் எந்திரா எந்திரா. இந்த எலுமிச்சம்பளத்தை வச்சு ஜூஸ் போட்டதாலாவது வெயில் கூலாக இருப்பேன். எந்திரா மேலே. என்னடா மச்சி, இங்கேருந்து போயிடலாம்டா. ஏன்? இங்கே என்னமோ இருக்குடா. டேய் இதுக்கேண்டா பயப்படுற? கையில் ஒரு தகடு கொடுத்தலாம். எங்கே அது? உன் தகுடா? ஆ, நீயே வச்சுக்கோ. என்னடா? பேய் இந்த தகுடை என் பாக்கிலேருந்தே அடிச்சுட்டு போகுது. அடப்பாவி. டேய் என்னடா பண்ணலாம்? உடனே இங்கேருந்து கிளம்பிடலாம்டா. அதெல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல க்ளீன் பண்ணுங்க. டேய் என்னடா இது இவ்வளோ கப் அடிக்குது? என்ன தொடச்சாலும் போக மாட்டேங்குது. நாற்றை தாங்க முடியல மச்சான். சரி, அதை விடு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பேய்க்கு போய் வீட்டு விட்டு போகலான்றியா? சுத்த வேஸ்ட்டு. ஒருவேளை அந்த பேய்க்கு ஒன்று பிடிச்சிருந்தா எங்கே போனாலும் உன்னை விடாது. ஆவி எங்கே வேணாலும் இருக்கலாம், ஏன் இங்கே கூட இருக்கலாம். இங்கே இருக்குடா. டேய், அவங்க கிட்ட கெட்ட விஷயம் மட்டும் கிடையாது, சில நல்ல விஷயம் கூட இருக்குது. நமக்கு தெரியாத விஷயத்த கூட அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னோட லவ். என் லவர் எனக்கு கிடைப்பாளா மாட்டாளா எதுவுமே எனக்கு தெரியாது. டேய் ஓல வராடா, கண்டிப்பாக உனக்கு கிடைக்க மாட்டாடா. தயவு செஞ்சு அவளை மறந்துடு. டேய் ஏன் இப்போ நெகட்டிவாக பேசுகிறேன்? டேய் இந்த மாதிரி மூஞ்சியே 2 ஃபிகர் உஷார் பண்ணி வச்சிருக்கு. டேய் உஷாராகிற ஃபிகராக இருந்தா கண்டிப்பாக உஷாராகும் மச்சி. உனக்கு இந்த ஃபிகர் உஷாராக மாட்டான். டேய் சும்மாறா. இந்த மேட்டரை நம்ம இப்போ அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்கிற? டேய் ஏதோ தப்பாயிட போதுடா. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நான் இருக்கும்போது யாரும் பயப்படக்கூடாதுன்னு. ஆமாம் மச்சி, ஆவியோட கேவலமான மூஞ்சி இங்கே இருக்கு. இதை மீறி ஆவி உள்ளே வந்துட போகுது. போதும் கம்முன்னு இரு. ஆவிங்களை கூப்பிட்றதுக்கு பல வழி இருக்குது. ஒன்று ஓஜா தட்டை வச்சு கூப்பிடலாம், நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சரியாக வரல. இன்னொன்று என்னென்னா பெரியவங்களுக்கு படையில் வச்சு கூப்பிட்றது.
அதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் பாட்டி நிறைய கதை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. படையில் வச்சு கூப்பிடும்போதெல்லாம் எங்கள் தாத்தா வருவான்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஓகே? ஆல்ரெடி இங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்குடா. இதில் உங்கள் தாத்தா வேற வேணாம் மச்சி. ஏன்டா பயப்படுற? ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன், அப்புறம் இவன் ட்ரை பண்ணட்டும். தாத்தா யார் உடம்புல வராங்களோ அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் நான்வெஜ்னா சாப்பிடவே மாட்டேன். ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வச்சு அவரை கூப்பிட்றோம். ஆமாண்டா, எங்கள் தாத்தாக்கும் சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எலும்புக்கு அடிப்பா இருப்பாரு. ஆடாடாடாடாடா அப்படி கடிப்பாரு. எல்லோரும் அமைதியாக இருங்க. எங்கள் தாத்தாவை நான் இப்போ கூப்பிட போகிறேன். தாத்தா வாங்க. தாத்தா உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி வச்சு கூப்பிட்றேன், வாங்க. ப்ளீஸ் தாத்தா, உங்கள் உதவி தேவைப்படுது, வந்துடுங்க. முடியல. இப்போ நான் கூப்பிட்றேன் பாரு, எப்படி ஓடி வரான் பாரு. யோ தாத்தா வாயா. யோ வந்துறியா? வரமாட்ட வரமாட்ட. யோ வந்துறியா? தாத்தா வந்துடுறா. வரல மச்சி. இவனுக்கு வரா மாதிரி தெரில மச்சி. செம்ம டென்ஷனாக இருக்குது, செம்ம காண்டாயிட்டேன். சரக்கச்சா நல்லா இருக்கும் தோந்து. அதான் ஒரு குவார்டர் வீணா போச்சுடா. அது பரவாயில்ல விடுறா, என்கிட்ட ஒரு ஆஃபே இருக்கு, இருடா. எடு. இந்த இருக்க பார். தாத்தா நான் உன்னை எவ்வளோ பாசமாக கூப்பிட்டேன், நீ வரல. அதனால் நான் காண்டில் சரக்கு அடிக்க போகிறேன். இனிமேல் நான் உனக்கு பேரனும் கிடையாது, நீ எனக்கு தாத்தாவும் கிடையாது. ஆமாம் தாத்தா, நான் கூப்பிட்டோம் நீ வரல. இனிமேல் நீ எனக்கு பேரனும் கிடையாது, ஜோசப். நான் உனக்கு தாத்தாவும் கிடையாது. டே ஜோசப், இந்த ஓல்டு பைசா இவ்வளோதான் மச்சி. ஜோசப். டேய் மச்சி, இவனை பாருடா. ஜோசப், ஜோசப். அசோக். டேய் அசோக். டேய் இவனை பாருடா. நான் ஜோசப் இல்லை, ஜோசப்போட தாத்தா டேவிட். உயிரோட இருக்கும்போது எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. உனக்கு என்னடா வேணும்? உனக்காக நான் என் பேரண்டி சரக்குலாம் வச்சு கூப்பிட்டுருக்கான். என்ன இதுக்கு யாரும் அப்படி கூப்பிட்டது இல்லடா. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? அவனுக்கு அவன் லவ் தான் பிரச்சனை. பொய் சொல்லிடா நீங்கள். டேய் விளையாடுங்களா, சொன்னா கேளுங்களா, பயமா இருக்குடா. நம்ப மாட்டேன்டா டேய். இப்படி பண்ணாதீங்கடா டேய், சொன்னா கேளுங்களா டேய். டேய் சொன்னா கேளுங்களா டேய். உனக்கு தெரிஞ்ச என் பேரண்டிக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? உன் காதலி பேரு அகிலா. அவ ஓட்டுற வண்டி ஆக்டிவா. அந்த வண்டி நம்பர் TN055785. கரெக்டா? இங்க வா, ஒன்னதான் கூப்பிடுறேன், இங்க வா. வாடா. ஏன் நிக்கிற? கிட்ட வா. வா சொல்றோம்ல. இப்போ உனக்கு என்னடா தெரியணும்? சொல்லு. இது வரைக்கும் சொன்னது பத்தாதா? இதுக்கு மேல என்ன தெரியணும் உனக்கு? ஒன்றும் தெரிய வேணாம். என்னை இப்போ ஒன்ற மாட்டீங்களே. உனக்கு என்னடா, எப்ப சாக போறேன்னு தெரியுமா? பயப்படாத, இன்னைக்கு நீ சாக மாட்ட. ஆனா நாளைக்கு நீ செத்துருவ. நான் எப்படி சாவேன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. டேய் என்னடா, ஏந்திரா. ஆமா, என்னாச்சு? என்னடா என்னாச்சு? டேய் இப்போ உங்கள் தாத்தா வந்தாங்கடா. என்ன சொன்னாங்கண்ணா? நான் நாளைக்கு செத்துருன்னு சொன்னாங்கடா.
எல்லாம் போச்சு. நான் பிறந்ததே வேஸ்ட்டு. லைஃப்பும் போச்சு, லவ்வும் போச்சு, எல்லாமே போச்சு. டேய் இவ்வளோ நேரம் நாங்கள் சும்மா நடிச்சோம்டா, நம்பிட்டியா? அட லூசு பாயிலே, சும்மா நடிச்சோம்டா. டேய் ஊற்றி கூட உனக்கு. இந்த பாரு மச்சி, உனக்கு இந்த வீடு தான் பிரச்சனைனா நாளைக்கே காலி பண்ணுறோம். உனக்கு உன் லைஃப் தான் முக்கியம். நேராக போய் அந்த பொண்ணை பாரு, எல்லாம் பேசி முடி, சால்வ் ஆகட்டும். இந்தா இந்தா குடி. எல்லாம் போச்சு. அட குடிடா. ஏய் ஊற்றிலாம் குடிடா. கொடுத்துருக்கோம், குடிடா டேய். டேய் யூசுப்பையா, ஏன் தேவையில்லாம? டேய் டேய் என்னடா பண்ணுற? வேணாம். யாருடா நீங்களா? ஒரு பொண்ணு தனியார் வீட்டில் வந்து அசிங்கமா 2 கிழமை வேலை கூட்டுது துணி அடிக்கிறீங்களா? மேடம், நான் இல்லை மேடம், இதா அவன் தான் சொன்னான். அக்கா அக்கா, நான் இல்லைக்கா. பேய்னா என்ன கிழிச்சிருமா பார்க்கலாம் நாங்கள். நான் இல்லை மேடம், அவன் தான். நான் இல்லை, என்னை விட்டுருங்க, ஓடிடுறேன். இது என்ன சத்திரமா? சும்மா நீங்கள் பாட்டுக்கு வர்றதுக்கு? யாருடா நீங்களா? அக்கா அக்கா அக்கா, விட்டுருங்க அக்கா. யாருடா உங்களுக்கு அக்கா? ஆ? ஐயோ மேடம் 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 மேடம். நல்லா அடிங்க மேடம், அவன் தான் மேடம், அடிங்க மேடம் நல்லா. ஏய், அவன் தான் சொல்றானா? உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஆ? இங்க என்ன பண்ற நீ? ஆனா அவன் தான் மேடம். இங்க ஏன்டா வந்த? ஆ? இங்க என்ன பண்ற? ஆ? தொலைச்சு போடும் தொலைச்சு. மேடம் சூப்பராக இருக்கீங்க மேடம். நிஜமாவா? ஆமாம் மேடம். தேங்க்யூ. வெல்கம் மேடம். மேடம் ஒரு சின்ன டவுட்டு கேட்கலாமா? ஆமாம், நீங்கள் எப்படி செத்தீங்க? உங்களெல்லாம் பார்த்தா நல்லவங்களா தெரியுது. அதனால என்னோட பர்சனலை உங்ககிட்ட சொல்கிறேன். அது என்னன்னா, நான் ஒருத்தனை சின்சியராக லவ் பண்ணேன். அவன் ரொம்ப அழகாக இருப்பான். என்னை ரொம்ப லவ் பண்ணான். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவே பண்ணிட்டோம். அவனும் உன்னை வா நம்ம ஓடி போகலாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னான். நானும் கிளம்பி போனேன். போய் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் அன்னைக்கு நாள் பூரா அந்த ஹைவேலையே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வரவே இல்லை. அப்புறம் தான் தெரிய வந்தது, அவங்க அப்பா அம்மா அவனை கூட்டிகிட்டு போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு அவனும் விடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாழவே பிடிக்கல. ஆனால் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், சூசைட் பண்ணிட்டேன். லவ்வுக்காக முட்டாள்தனமா சூசைட் பண்ணுறதுனா ரொம்ப தப்பு. அதை யோசிக்காமல் விட்டேன். இப்போ அனுபவிக்கிறேன். அதனால மூச்சு மாதிரி முடியல. இந்த மாதிரி மக்களோட மனிதோடையும் வாழ முடியல. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஆமாம் நார்மல் ஆயிட்டாங்க. நீ துண்டெடு, நான் பொட்டு எடுக்கிறேன். டேய் பார்த்தா, டேய் பார்த்தா, டேய் எந்திரா. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, சரக்கு அடிச்சோல்ல, மப்பு ஓவர் ஆயிடுச்சு. அவ்வளோதானா? மச்சி திரும்பவும் சொல்கிறேன், லைஃப் தான் முக்கியம். நாளைக்கு நம்ம வீட்டை காலி பண்ணுறோம், நம்ம லைஃப்பை பார்க்குறோம், அவ்வளோதான். அந்த பொண்ணை போய் பாடுறா, வீட்டை காலி பண்ண உடனே கிளம்புடா.
கண்டிப்பாக காலி பண்ணுறோம். கிளம்புற மச்சி. உடனே அந்த உடனே பொண்ணு போய் பார். பெண்குட்டி வர நேரத்தில் ஏதோ பன்னி குட்டி வருது. நீ தான் பார்த்தாவா? ஆமாம், அதுக்கு என்னப்போ? அடேங்க உன் சைஸுக்கு என்ன அடிக்கிறது உனக்கு அசிங்கம். ஏதாவது சின்ன பையனை கூட்டு வந்தாலே என்ன அடிச்சிருக்கலாம். உன் லெவலுக்கு இறங்கி நீயே அசிங்கப்படுத்திக்காத. சும்மா இருக்கிற பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இந்த வயசுல உனக்கு பொண்ணு கேட்குதா பொண்ணு? அடிக்கிறா. ஐயோ, சும்மா இருக்கிற பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு வலிக்கிறா. ஐயோ, டேய் விட்றா. தொலைச்சிடுவேன், தொலைச்சு. கொன்றுவேன். ஹலோ ஹலோ, கிலா, யார் வேணும்? நான் தான் பார்த்தா பேசுகிறேன் கிலா. ஏய், உனக்கு அறிவே இல்லையா? எதுக்கு நீ ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ எல்லாம் எதுக்கு இருக்க? செத்து போடா. அதில் நீ வரேன்னு சொன்னியே, அதனால தான் வந்தேன். ஆனால் இப்படி ஆளு வச்சு அடிப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையில எவ்வளோ மரியாதை வச்சுக்க தெரியுமா? அது நீ ஏன் கெடுத்துக்கிறிய? டேய், உன்னை பிடிக்கலன்னு தாண்டா நான் உன்னை ஆளை வச்சு அடிச்சேன். அப்பவே நீ எல்லாம் செத்து போயிருக்கணும்டா. இன்னுமா வாழ்ந்துட்டு இருக்க? நீ செத்தா தாண்டா எனக்கு சந்தோஷம். ஃபோனை வைடா. இப்பெல்லாம் சொல்லாதா கிலா. சொன்னா கேளு. நிலம் என்னால் கண்டிப்பாக வாழ முடியாது. ஏய், வாழ முடியலன்னா செத்துடுறா. ஏன்டா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? விட்டு தொலைடா. நீ இல்லைன்னா நான் செத்து தான் போகணும். நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. I don't care whatever happens to you. I need to live my life. Please get out of my life. கிலா, ஹலோ. ஆயா சாகணும். நான் சாகக்கூடாது. ஆக மாட்டேன். என்ன மதிக்காத பொண்ணுக்காக நான் ஏன் சாகணும்? சாக மாட்டேன். டேய் டேய் எந்திரா. என்னடா? டேய் எந்திரா, அங்கே பாடுறா. டேய் என்னடா ஒரே சமயத்தில் 2 பேர்? என்னடா இது? என்னடா நடக்குது? இரு, செத்துட்டோமோ? தெரியல. இப்போ என்ன பண்றது? எங்கடா அவன்? போயிருப்பான்னு நினைக்கிறேன். டேய் என்னடா பண்றது? நம்ம எப்படி செத்தவங்க கூட தெரியலடா. அதான்டா எனக்கே தெரியல. எங்கடா போனான் அவன்? தெரியல மச்சான். அந்த பொண்ணை தான் பார்க்க போயிருப்பான். அவன் போய் என்னன்னு தெரியலடா. எப்படா நம்மளை விட்டு தனியாக இருப்பான்? எதுவுமே தெரியாதுடா அவனுக்கு. இப்போ என்ன பண்ணுறது? எப்படி வாழ்கிறது? செத்துட்டோமா? ஒன்றும் புரியலையே. டேய் அப்போ வரான்டா.
கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம்டா. என்னடா பண்ணுவாங்க? எல்லாம் தெரியுறீங்கடா. ஏய் என்னது தெரியுறோமா? என்னடா உன் கண்ணுக்கு நாங்கள் தெரியணுமா? எல்லாம் தெரியுறீங்க. நாங்கள் தான் செத்துட்டுமே. ஆமாம். குழப்பமா இருக்கு. டேய் மச்சி, நாங்கள் 2 பேரும் செத்துட்டோம்டா. உண்மையிலேடா? எப்படி செத்தோம் கூட தெரியலடா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் சாவடிச்சிருக்குமோ தோந்துறாங்களே. அது எப்படி மச்சி? நான் இருக்கும்போது ஒரு பொண்ணு உங்களை கொல்ல விட்டுருனா? என்னடா சொல்ற? என்னடா? இல்லை, நீ காலில் சூசைட் பண்ணிக்கலான்னு போனேன்டா. அப்புறம் தான் யோசித்தேன், நம்மளை மதிக்காத பொண்ணுக்காக நம்ம ஏன் சாகணும்னு முடிவு பண்ணி இறங்கினேன். ஆனால் இறங்கும்போது ஸ்லிப்பாகி உருண்டு மச்சி. பார்த்தேன், பாடி பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். சாட்டே மச்சி, சனிக்கிழமை தனியாக போகக்கூடாது, சனி போனால் தனியாக போகக்கூடாது. இப்போ நீங்களும் பேய் தான், யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியாது அதுக்கேண்டா எங்களை கொன்ன? அதுக்கேண்டா எங்களை மச்சி, எனக்கு வேற யாரும் தெரியாது. கொய்யால என்ன லூசு மாதிரி பண்ற? ஏண்டா எங்களை ஏண்டா சாவடிச்ச? ஏய், அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட் நம்மளால வாங்க முடியாது. ஆனால் எல்லா மொழியும் நம்மளால அங்கே போக முடியும். என்ன சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு நம்மளால சுவிட்சர்லாந்து போக முடியுமா? ஆனால் இனிமேல் போகலாம். இதெல்லாம் ஒரு காரணமாடா? தெளிவாக பேசுறேன்னு நினைக்காத. என்னடா இது? ஆனால் அது ஆகிப்போச்சு. நட்புக்கு மரியாதை கொடுத்து கூட வர மாதிரி இருந்தா கூட வாங்க. என்ன பண்ணுறது? என்னடா நீயும் கூட சேர்ந்த? வேற என்ன பண்ண சொல்ற? ஆனா மச்சி, இனிமேல் பொண்ணுங்க சவகாசமே வேணாம். நம்ம ஆவியாயிட்டோம், நிம்மதியாக வாழலாம். ஆமாண்டா, அழிஞ்சது பொண்ணால தான் நீயும். இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு என்னாச்சு? நான் வரும்போது உள்ளதா இருந்தா நமக்கு வீடு வேணும்ல, அவளை அடிச்சு வரட்டிட்டேன். அட பா, இப்படி தொல்லை வஞ்சதுடா. இனிமேல் இந்த வீட்டுக்கு யாரும் ரெண்டுக்கு வர மாட்டாங்கடா. அது வரைக்கும் சந்தோஷம், ஜாலியாக இருக்கலாம். எவன் வரான்னு பார்க்குறோம். ஓகேவா? டேய் கதவு தரடா. ஹலோ, யாருங்க வேணும்? யாரு? யாரு? டேய் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நீ என்ன கொல்ல முடியாதே, நான் தான் செத்து போயிட்டேனே. இப்போ நான் பேயாச்சே. காலையில உன் கூட நான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது மாடியில இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன்டா. டேய் இப்ப நானும் பேய் தான்டா. சரியான ஆம்பளை பேய் இருந்தா வெளியே வாடா.